எனக்கு கல்லு வச்ச நகை தான் பிடிக்கும். அத ரிஸ்க் இல்லாம எப்படி வாங்குறது? கல்லு நகை எடைய கல்லு தனி தங்கம் தனி கரெக்டா பிரிக்கணும். அதை வாங்கும் போது உடைச்சு செக் பண்ண முடியாது. நம்பிக்கையான கடையில வாங்குறது தான் ஒரே வழி. கம்மி வேஸ்டேஜ்னு ஏமாந்து கல்லுக்கு கோல்ட் ரேட்டை கொடுக்காதீங்க. 1 இல்ல 2 இல்ல 10 மடங்கு அதிக விலையை கொடுத்துருவீங்க. காசு யாருக்கும் சும்மா வரல. பாலிடிக்ஸ் எங்க இருக்குன்னு தேடுறேன். எங்கேயும் பாலிடிக்ஸ் இல்லை. கரப்ஷன், கலெக்ஷன், ஃப்ராடு, சமூக கேடுகள், சமூக விரோதிகள் அவங்க அப்படிதான் இருக்காங்களே. திமுகன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திமுக என்பது அண்ணாவோடு முடிஞ்சிடுச்சு. கொள்ளையெடுப்பதே ஒரு கொள்கையாகி கொண்டு விட்டார்கள். அதுதான் உண்மை. எதிர்கட்சிகளை நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் எதிர்கட்சிகளாக இருங்க. ஆளுங்கட்சிக்கு பல்லாக்கு தூக்குறவர்களாக இருப்பது கேவலமான தொழில். ஆனால் யாரோ வந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணலான்னா யாரோ ஒருத்தர் வந்திருக்கார். யார் சார் அவர் தான் விஜய். வந்த ஒருபாடு ஒரு சரியாக நடத்துவாரா, சரியாக நடத்த மாட்டாரா, போவாரா வருவாரான்னு கேள்வி கேட்டால், ஒரு பொண்ணு பார்க்குறோம், 4 நட்சத்திரம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், எல்லாம் பார்த்து பொண்ணை கட்டிக்கிட்டு வரான். வரக்குள்ளே அடுத்தவன் குழந்தை பேப்பாலான்னு டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னான். எங்கே போகிறது? அந்த சீட்டில் உட்காந்தா அதுக்கு உள்ள சட்டத்திட்டங்கள் முறைகளை அவங்க தெரிஞ்சுக்கிறது சாதாரண சராசரி அறிவு. காமராஜர் 3வது தான் படித்தார். அது காமராஜரோட சிறந்த முதலமைச்சரே இல்லையே. 67 காங்கிரஸில் இருந்த மந்திரிகள் அத்தனை பேரும் தோத்தாங்க. அவங்களாம் நாங்கள்லாம் ஜெயிச்சிருவோம், அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் மனதில் உங்களை பற்றி தெளிவாக ஒரு எண்ணம் வந்துச்சு. மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் விஜய் பேரை இந்த பசங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. விஜய் பார்த்து இன்னைக்கு எல்லாரும் பயப்படுறான். யார் யார் சார்? எல்லா கட்சிக்காரங்களும் பயப்படுறாங்க. திமுகவுமா? ஆமாம், திமுக தான் நிறைய பயப்படுது. 2026 களம் யாருக்கு சாதகமாக இருக்கும்? இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதே மக்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த மக்கள் விஜய்க்கு சாதகமாக இருக்காங்க. அதனால் விஜய் வருவாருன்னு சொல்கிறீங்க? விஜய் வந்துட்டாரு. கலைமகள் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஆனந்த் சிவம் இயக்கத்தில் செல்லமடா நீ எனக்கு மார்ச் 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுகவின் நிறுவன உறுப்பினர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ நடக்கிற அரசியல் நிலவரங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. கூட்டணி கணக்குகள், கட்சி மாதிரி ஒரு சிலர்கள் வராங்க. 3 கட்ட போட்டி, 4 கட்ட 4 கட்ட போட்டி, இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. கரண்ட் பாலிடிக்ஸ் பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க ஐயா. கரண்ட் பாலிடிக்ஸ், நான் பாலிடிக்ஸ் எங்கே இருக்குன்னு தேடுறேன். எங்கேயும் பாலிடிக்ஸ் இல்லை. கரப்ஷன், கலெக்ஷன், ஃப்ராடு, சமூக கேடுகள், சமூக விரோதிகள் அவங்க அப்படி தான் இருக்காங்களே தவிர, அரசியல்னால் ஜனநாயகம் இருக்கணும். ஜனநாயகம்ன்றது கட்சிக்குள்ளேயும் கிடையாது, வெளியிலையும் கிடையாது. ஒரு பெரிய ஜனநாயகம் என்ற பெயரால் ஒரு பெரிய மோசடி. ஜனநாயகம்னா ஆளுங்கட்சி இருக்கணும், எதிர்கட்சி இருக்கணும். இப்போ ஆளுங்கட்சியோடைய எதிர்கட்சி போய் சேர்ந்துட்டால் அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை. ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தி மக்களுக்கு ஏற்படுகிற விபத்துக்களை அல்லது அவர்களுக்கு ஏற்பட பிரச்சனைகளுக்காக போராடுறது தான் எதிர்கட்சியினுடைய வேலை. அல்லது அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து சொல்கிறது அரசாங்கத்துடைய வேலை. அதெல்லாம் இப்போ கிடையாது. எதிர்கட்சிகளெல்லாம் முடங்கி போயிருக்குது. அதாவது மேல் மட்டத்தில் இருக்க ஒரு 4 பேர் 5 பேர் அல்லது 10 பேர் அல்லது அதை சுருக்கிட்டாங்க. அவங்களுக்கு எதாவது பதவி கிடைக்குமா, அந்த பதவியை வச்சுக்கிட்டு எப்படி காலம் ஓட்டுறது அப்படின்றது பார்க்குறாங்களே தவிர, யாரும் எதிர்கட்சி என்ற சிந்தனையோடு செயல்படுவதாக இல்லை. எதிர்கட்சிகள் தான் முதல்ல வலிவாக இருக்கணும். அப்போ தான் ஆளுங்கட்சி ஒழுங்காக இருக்கும். சரி, எதிர்கட்சிகள் இல்லை. ஆளுங்கட்சிகள் கேட்பார் இல்லாமல் எவ்வளவு தவறுகளை எப்படி பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. எல்லா கட்சியும் அப்படி தான் இருக்குது. எதிர்கட்சி அதிமுக இருக்காங்கல்ல, அப்பப்போ போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. அதெல்லாம் பத்தாதா? அதிமுகவுக்கு எதிர்கட்சியாகவும் எடுத்துக்கோல, ஆளுங்கட்சியாகவும் நான் எடுத்துக்கோல. காரணம் அதிமுக அல்லாது. அது இப்போ இருக்கிற கட்சி திமுகன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, திமுக என்பது அண்ணாவோடு முடிஞ்சிடுச்சு. ஒரு கட்சிக்கு இலக்கணம் என்னன்னா தலைவன். அது தலைவன் ஒரு கட்சி, கொள்கைக்காக தான் கட்சி, கட்சிக்காக தான் தலைவன். ஆக கொள்கைகள் பூராவும் விட்டுட்டு இவங்க வந்துட்ட ஒருபாடு அதுக்கு பிறகு அந்த கட்சியே தேவையில்லாது. ஆனால் இவங்களுடைய ஆதிக்கத்தை வச்சுக்கிட்டு அதில் கொள்ளையடிக்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்களே தவிர, கொள்ளையெடுப்பதே ஒரு கொள்கையாகி கொண்டு விட்டார்கள். அதுதான் உண்மை. அது வேணால் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம். அதில் பங்கு வாங்குகிற வேலை எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டாங்க. அதே தான் அதனுடைய மறுபதிப்பு தான் அதிமுக திமுக. ரெண்டுமே ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் ரெண்டும் இது அதிமுகவும் இல்லை, அது திமுகவும் இல்லை. நான் திமுகவில் 12 வயதில் சேர்ந்தேன், 52 சேர்ந்தேன். அதுலேருந்து அண்ணா இருக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். அதுக்கு பிறகு அங்கே தான் இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கு பிறகு நிலைமைகள் பூரா, கட்சியினுடைய கொள்கைகள் பூரா மாறின பிற்பாடு அது கட்சியே அல்ல.
நான் கூட 71லேயே திருச்சியில் ஒரு பொதுக்குழு நடந்தது, திமுக பொதுக்குழு. நான் அப்போ திமுகவில் ரொம்ப வலுவாக இருந்தேன். அப்போ ஒரு புத்தகமே அடித்தேன். திமுகன்றது இப்போ நிறம் மாறி, கொள்கை மாறி, லட்சியம் மாறி, இது வந்து இன்றைக்கி வந்து திருவாளூர் மு கருணாநிதியினுடைய கழகமாக மாறிடுச்சு. கருணாநிதி தலைவர், அவருடைய மனைவி ராஜாத்தி அம்மாள் மகளிர் பிரிவு தலைவர், அவருடைய மைத்துனர் மாறன் வந்து பாராளுமன்ற தலைவர், மகன் வந்து மாணவர் அணி தலைவர், இப்படி போட்டு கட்சியை குடும்பத்துக்குள்ளே கொண்டு போயிட்ட ஒரு பாடு. திமுகவுக்குன்னு இருந்த எப்போ எழுதுனீங்க இது எப்போ பண்ணது? இது 71லேயே நான் பண்ணேன். 71லேயே ஆரம்பிச்சிச்சு. 71ல் திருச்சியில் மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டுக்கு முன்னாடி பொதுக்குழு நடக்கும். அந்த பொதுக்குழுலே அதை நான் அப்பயே சொல்லிட்டேன். அதுலேருந்து மாறி வந்துடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அண்ணா வந்து இருந்தபோது பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் ஒரு போர் வீரனாக இருந்தான், லட்சியத்தோடு இருந்தான், நேர்மையோடு இருந்தான், நாணயத்தோடு இருந்தான், கட்சிக்காக அத்தனையும் தியாகம் செய்துட்டு இருந்தான். அதுக்கு பிறகு அவன் அப்படியே இருந்தால் நாம் தவறு பண்ண முடியாது. அதாவது தொண்டனை பார்த்து தலைமை அச்சப்பட வேண்டும், மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்பட வேண்டும். அதுதான் ஜனநாயகம்னாருன்னாரு. அதே மாதிரி திமுகவில் அப்படி தான் இருந்தது. ஜனநாயகம், முழு ஜனநாயகம் இருந்தது. அதனால தான் அண்ணா கூட ஒரு முறை பதவியில் விட்டு கீழே இறங்கி நெடுஞ்செழியனை வந்து தம்பி வா தலைமை ஏற்கவா ஒன்று ஆணைக்கு கட்டுப்படுகிறேன்னாரு. அவர் அப்படி சொன்னார். ஆனால் அண்ணா இறந்த பிற்பாடு, கருணாநிதி வந்த பிற்பாடு ஒரு தலைமை பீடத்தையே உருவாக்கி அதில் உட்கார்ந்தவர் கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் அவர் எழுந்திருக்கலை. இறந்த பிற்பாடு தான் அந்த இடத்த விட்டு அவரை தூக்கி வெளியில் கொண்டு வர்றாங்க. அது ஒரு 50 ஆண்டு காலம். அப்போயே வந்து ஜனநாயகம் எல்லாம் போயிடுச்சு. கட்சிக்கு உள்ள ஜனநாயகம், வெளியில் ஜனநாயகம் எல்லாமே போயிடுச்சு. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டார். நான் என் வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய தவறு ஜெயலலிதா உள்ள சேர்த்து வரம்பு மாரி அதிகாரம் கொடுத்து அவளை பண்ணது. அந்த அம்மா கட்சிக்கே துரோகம் பண்ணிடுச்சு. அதை நான் இந்த கட்சியை விட்டு விலக்கி வைத்திருக்கிறேன், யாரும் அவரோட தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை விட்டார். அது அண்ணா பத்திரிக்கையில் விட்டு, அது நான் ஒரு டிவியில் கூட அந்த கட்டிங் காட்டினேன். அதோடு மட்டுமல்ல, அவர் வந்து அதிமுகவை தொடர்ந்து நடத்துறதுக்கு கூட அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் அவருடைய உயிரில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கட்சியை தொடர்ந்து நடத்தலாம், இல்லாவிட்டால் கட்சிகளில் இருக்கிற எல்லா சொத்துக்களை, என்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் சேர்த்து குருடர் செவிடர் பள்ளி கொடுத்துடலான்னு. ஆக இதை தொடர்ந்து நடத்தணுன்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. நடத்துகிறவங்க தவறு பண்ணி நம்மளை கெடுத்துடுவாங்க அப்படின்ற எண்ணம் அப்பயே அவருக்கு வந்துச்சு. அதனால் இரண்டுமே வந்து கொள்கைக்காக, மக்களுக்காக பாடுபட்ட இயக்கம் கிடையாது. ரெண்டும் அண்ணாவுக்கு பிறகு ஏற்பட்ட திமுக, எம்ஜிஆருக்கு பிறகு ஏற்பட்ட அதிமுக, ரெண்டுமே கொள்ளையெடுப்பது தான், சுகபோகம் காண்பது. இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே எம்ஜிஆருடைய கொள்கை என்ன, அண்ணாவினுடைய கொள்கை என்ன ரெண்டுமே தெரியாது. இப்போ அதிமுக ஆரம்பிக்கிற போது எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம். டெல்லிக்கு கட்டுண்டு வாழணும், நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம்னாரு. இன்னொரு பெரிய கருத்து என்ன சொன்னார்னா, பொது வாழ்க்கையில் வந்து லஞ்ச ஊழல் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்படும்னார். இதெல்லாம் இது மாதிரி பல கொள்கைகள் நல்லா வச்சுருக்காங்க. அதே மாதிரி அண்ணா வந்து முதலமைச்சர் ஆகிற போது சென்னையில் தியாகராஜ நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் எஸ்டிஎஸ் திருமண மண்டபம்னு ஒன்று இருக்குது. அதில் 1967 மார்ச் 6ஆம் தேதி ஒரு பதவி ஏற்க போகிறாரு. அதுக்கு முதல் நாள் ப்ரெஸ் மீட் வச்சார். ப்ரெஸ் மீட் வச்சதுனால இந்தியா பூரா வந்து தான் வந்தாங்க. என்ன காரணம்னா, ஒரு விடுதலைக்காக ஒரு போராடிய ஒரு இயக்கம் இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியாக வருது. அதனால் எல்லோரும் வந்து கேட்டாங்க. எல்லாருக்கும் பதில் சொன்னார். கடைசியாக அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஆளுங்கட்சியாக வரணும்னு நிற்கலை, வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கணும்னு தான் நின்னேன். இப்போ மக்கள் என் தலையில் தூக்கி வச்சுட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது. எங்காவது என்னுடைய ஆட்சியில் ஒரு தவறு நடந்தால் உடனே சுட்டி காட்டினால் நான் உடனே ஒரே நாளில் நான் திருத்திடுறேன். அதுக்கு பிறகு நீங்கள் மீடியாவுக்கு கொண்டு வாங்க, நான் வந்து விடமாட்டேன் அப்படின்ட்டார். அதே இப்போ சட்டமன்றத்தில் காங்கிரஸ்காரங்கள்லாம் சட்டமன்றத்தில் அண்ணா இருக்கிறபோது பம்புறாங்க முதல் கூட்டத்தில். அப்போ அண்ணா சொன்னார், ஏன் இவ்வளோ தூரம் ஆத்திரப்படுறீங்க, நான் வந்து ஆளுங்கட்சியாக வரணும்னு நிற்கலை, எதிர்கட்சியாக இருக்கணும்னு தான் பண்ணினா மக்கள் கொடுத்துட்டாங்க. நீங்கள் போங்க, மக்களை போய் சந்திங்க, அவங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணுங்கள், கட்சியை வளருங்க, கட்சியை வளர்த்து நீங்கள் வந்து அடுத்த தடவை நீங்கள் வாங்க, நானே வரவேற்கிறேன் அப்படின்றார். முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் இப்போ முதலமைச்சர் சீட்டை விட்டு இறங்கக்கூடாதுன்றதுக்கு 1000 தில்லுமுள்ளுகள் 1000 பித்தலாட்டங்கள் பண்ணுறானுங்க. அவர் ஓப்பனாக சட்டமன்றத்தில் இதை சொல்கிறார், சொல்லி நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்றாரு. அதே மாதிரி அதே சட்டமன்றத்திலே பட்ஜெட் செஷன் முடிஞ்சது என்ன சொன்னாருன்னா,
கருத்திருமன் அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், அவர் கேட்குறாரு மது விலக்கல் உங்கள் கொள்கை என்னன்னு. அண்ணா தெளிவாக எழுதி சொல்கிறாரு, இந்த ஆட்சி பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மது விலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன். அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும்னாரு. அவர் செத்தார். உடனே சென்னையில் வந்து கள்ளச்சாராய கடைகளே உற்பத்தி பண்ணாங்க. அது நீங்கள் சர்க்காரியா கமிஷனில் இதெல்லாம் இப்போ வரும். நான் அரசாங்கமே அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த கருணாநிதியினுடைய தயவில் அவரே ஏற்பாடு பண்ணி 100 டிவிஷன் அப்போ சென்னையில் கள்ளச்சாராயம் ஏற்பாடு பண்ணி கள்ளச்சாராயம் பெரிய டாஸ்மாக் திறந்து வச்சது எம்ஜிஆர் தான் அப்படின்னு ஒரு பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. முதல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, நாடு தெளிவாக இருந்தது. நீங்கள் கொண்டாந்து ஒரு 4 வருஷம் நடத்திட்டீங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுனால அவருக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் அதை எடுத்தீங்க. ஆனால் அவரும் தப்பு பண்ணார். எம்ஜிஆர் தப்பு பண்ணலேன்னு நான் சொல்ல, அவர் திரும்ப ஆரம்பித்து அது தவறு தான். யார் செஞ்சான்னா தவறு தான். எம்ஜிஆர் பண்ணதும் தவறு தான். அதுக்கு முன்னாடி மூலமாக இருந்தது கருணாநிதி. முதல்ல வந்தது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன், எங்கள் ஊர் சின்ன கிராமம், ஒரு ஆள் கூட குடிக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஒரு ஆள் கூட குடிக்காதவங்க கிடையாது. ஆச்சா, அதனால் இந்த மாதிரி நிலைமை வந்ததுக்கு என்ன காரணம்? டாஸ்மார்க்கு அது இது வந்தது தான். ஈஸியாக சரக்கு கிடைக்குது, அதனால் அவன் வாங்குகிறான். அதோட ஈஸியாக அவனுக்கு மாத்திரம் கிடைக்கல, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு கிடைக்கிது. ஒரு தடவை டிவியில் பார்த்தேன், திருக்கழுக்குன்றம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பள்ளிக்கூட பெண்கள் பீட் பாட்டில் வச்சுட்டு எல்லாம் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு மாற்றி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்து இளைஞர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் உட்காந்து மூலையாக உட்காந்து 4 பேர் 5 பேர் சேர்ந்துட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்க குடிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் கை கட்டின தூரத்தில் பாட்டில் இருக்குது. இந்த பாட்டிலை கொடுத்துட்டு அதில் கீழே என்ன எழுதுகிற, மது உடலை கெடுக்கும், உள்ளத்தை கெடுக்கும், நாட்டை கெடுக்கும், அதை கெடுக்கும்னு எழுதிட்டு இது அயோக்கியத்தனம், இது வந்து விஷம்தான்னு சொல்லி அதையே நீ மக்களுக்கு கொடுத்தா நீ என்ன மக்களாட்சி நடத்துறதுக்கு தகுதி உனக்கு என்ன இருக்கு? நேற்று மோடி அவர்களும் சொன்னார் இதை பற்றி தான். என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னா இந்த மது போதை மாஃபியா எல்லாத்தையுமே நான் தகற்றிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், நீங்கள் அவங்க வந்து இச்சகம் பேசி உள்ளே நுழையலாம்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க வந்தால் நம்மளை பூரா நாசம் பண்ணுறது தான் அவங்களுடைய கொள்கை. என்ன சார் பண்ணுவாங்க? என்ன நாசம் பண்ணுவாங்க? எல்லாம் பண்ணிவிடும். முதல்ல எஜுகேஷனில் கை வைப்பாங்க, ஒன்றா பண்ணுவாங்க, பண்ண ஆரம்பித்து நம்மளை சிதைப்பாங்க. இப்போயே அவங்களுடைய திட்டத்தில் 3ஆவதுல பரீட்சை, 5ஆவதுல பரீட்சை, 8ஆவதுல பரீட்சை, 10ஆவதுல பரீட்சைன்றான். 3ஆவது பரீட்சையில் ஒரு பையன் ஃபெயில் ஆகிறான். அப்போ எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? அவன் திரும்ப ஒரு தடவை என்ன சேர்ப்பாங்க, அப்புறமும் ஒரு 2 தடவை சேர்த்து பார்த்தா அவனுக்கு என்ன மக்கள் என்ன சொல்லுவான், அவனுக்கு கல்வி வரல, அதனால் வேறு ஏதாச்சும் ஆடு மாடு மேய்க்க விடுறதுன்றான். இதுலேருந்து தான் நம்ம வெளியில் வந்தோம். ஒரு காலத்தில் எல்லாரும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டு கோமணம் கட்டிக்கிட்டு தான் இருந்தோம். அதுலேருந்து வர்றதுக்கு காரணமாக இருந்தது வந்து திராவிடியன் மூமெண்ட்டு தான், தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான், நடேச மொழியார் தான், அதுக்கு முன்னாடி இந்த புருஷோத்தமன் அண்டு சுப்பிரமணியம் வழக்கறிஞர்கள் தான் முதல்ல இதை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாம் வந்ததுனால தான் நமக்கு கல்வியெல்லாம் கிடைச்சது. அந்த கல்வியினால் தான் தமிழ்நாடு உயர்ந்து நிற்குது. இப்போ அரசாங்கத்தினால உயர்ந்து நிற்கலை, அரசாங்கம் மக்களை எப்படியெல்லாம் வரி வாங்கிறது இன்னும் அப்படின்னு பார்த்து சேர்க்குதே தவிர அரசாங்கம் ஒன்றும் பண்ணல. பெரியார், அண்ணா, காமராஜர் இவங்கெல்லாம் சேர்ந்து படிக்க வச்சதுனால படித்தவங்க 4 பேர் வெளிநாடுக்கு போனால் வெளிநாடுலேருந்து பணம் சம்பாரித்து அனுப்புகிறான். உங்களுக்கு ஃபாரின் ஃபண்ட்ஸ் கிடைக்குது. அதோடு அவன் வந்து இங்கே வந்து அதை செலவு பண்ணுறான். செலவு பண்ணுற பணத்துக்கு நீங்கள் 28% வரி வாங்கிடுறீங்க. அவன் தான் உங்களை வளர்க்குறானே தவிர அவன் கொடுக்கறதுல நீங்கள் உல்லாச வாழ்வு வாழ்கிறீர்கள், சொத்துக்களை சேர்க்கிறீர்கள், கபட நாடகம் ஆடுகிறீர்கள். இதுதான் உண்மை. அது வந்து அவன் நாடு அவனுக்கு ஒன்றும் செய்யலை. இன்னும் சொல்ல போனால் பாருங்கள், வீடு இல்லாதவன் ஒரு வீடு எடுக்கிறான். வீடு எடுத்தால் அதுக்கு வரி கொடுறான்றான். எதுக்கு? வீட்டுக்கு வாடகைக்கு வரி போடுற நாடு இந்த நாடு இருக்குன்னா இது எங்கே போகிறது? காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அண்ணா எதிர்க்கட்சியில் இருந்தார். அண்ணா கிட்ட காமராஜர் என்ன கேட்குறாருன்னா, வரி போடாமல் அரசாங்கம் நடத்த முடியுமான்னு கேட்குறாரு. இவங்க வரி போடுறதுக்கு தினம் ஆராய்ச்சி பண்ணுறான். அவர் என்ன பண்ணார், வரி போடாமல் நடத்த முடியுமான்னாரு. அண்ணா கிட்ட கேட்குறாரு. அண்ணா எதிர்க்கட்சி தலைவர் இருந்தாலும் கேட்குற போது அவர் என்ன சொல்ல, நடத்தலாம் அப்படின்னாரு. எப்படி நடத்துறது? எந்த தொழில்கள் வளமான தொழில்கள் இருக்குதோ அதை அரசாங்கமே நடத்தி நடத்தலாம்னாரு. அப்படி ஏதாவது நாடு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. யார்? பெருந்தலைவர் காமராஜர். இருக்குது, டென்மார்க் நாடு பால் வியாபாரம் செய்து அரசாங்கத்தை நடத்துகிறாங்க அப்படின்னாரு. சரி, இங்கே என்ன பண்ணலாம் நம்ம நாட்டில் அப்படின்னாரு. இங்கே வந்து வளமான இருக்கிற தொழில் வந்து டிரான்ஸ்போர்ட் வளமாக இருக்குது, அதை அரசாங்கம் நடத்தினா அளவில் வருவாயை வச்சுக்கொண்டு நடத்தலாம் அப்படின்னாரு. இதுதான் அதான் அப்போ தான் முதல்ல அரசுடைமை பேருந்துகள் அரசுடைமை ஆக்கப்பட்ட காலம் அங்கே தான் தொடங்குது. அதனால்
அவங்கெல்லாம் வந்து மக்களை எப்படி காப்பாற்றுறது, மக்களை எப்படி வசதியாக வச்சுருக்கிறது அப்படின்றது பார்த்தாங்களே தவிர இதை மாதிரி எப்படியெல்லாம் காலையில் எழுந்திரிச்சா எப்படி வரி போடலாம், எப்படி சுரண்டலாம், எதில் திருடலாம், யார்கிட்ட பங்கு வாங்கலாம், இந்த யோசனையோடு அவங்க இல்லை. அதனால் எந்தவித தகுதியும் உள்ளவர்கள் இன்றைய தினம் ஆட்சி பீடத்திலையோ எதிர்க்கட்சியோ இல்லைன்னு தான் நான் குற்றம் சாட்டுறேன். ஒன்று அவங்க இனிமேலாச்சும் தெரிஞ்சுக்கணும். ஒன்று எதிர்க்கட்சிகளை நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் எதிர்க்கட்சிகளாக இருங்க, ஆளுங்கட்சிக்கு பல்லாக்கு தூக்குறவர்களாக இருப்பது கேவலமான தொழில். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா எதிர்காலம் உங்களை பழிக்கும். ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளுக்கு கூட நீங்கள் தான் காரணம்னு விவரம் இளைஞர்கள் விழித்தெழுதுவார்களானால் அவர்களெல்லாம் உங்களை தான் குற்றம் சாட்டுவாங்க அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இன்றைக்கு எந்த கட்சியும் எல்லாம் கெட்டு போயிடுச்சு. கெட்டு போன ஒருபாடு எல்லா கட்சியிலும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள கேட்குறேன், என்னப்பா உங்கள் கட்சி இப்படியெல்லாம் பண்ணுது, என்னடான்னா என்னென்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லைன்னு அப்படின்னுவா. ஏன்டா அப்படி இல்லைன்ற போது நீ ஏன்டா அதுக்குள்ளே இருக்கிற? இல்லைண்ணா நான்லாம் தனியாக வந்துட்டேன்னா தனி மனிதன் ஆகிடுவேன், சமூகத்தில் எனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், அதனால தான் நான் வெளியில் வர முடியல, ஆனால் பிடிக்கலை அப்படின்றான். யார் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, யாரோ வந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணலான்னா யாரோ ஒருத்தர் வந்திருக்கார். யார் சார் அவர் தான் விஜய் வந்திருக்காரு. வர்றவருக்கு பேரில் வந்த ஒருபாடு ஒரு சரியாக நடத்துவாரா, சரியாக நடத்த மாட்டாரா, போவாரா வருவாரான்னு கேள்வி கேட்டால், ஒரு பொண்ணு பார்க்குறோம், 4 நட்சத்திரம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், எல்லாம் பார்த்து பொண்ணை கட்டிக்கிட்டு வரான். வரக்குள்ளே அடுத்தவன் குழந்தை பெப்பாலான்னு டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னான். எங்கே போகிறது? அது மாதிரி ஆட்சிக்கு அவன் வந்த ஒருபாடு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்களும் இருக்கிற நிலைமைகள்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும்னு வர்றாங்க. வரக்குள்ளே நீ அவன் குழந்தை பெக்கு வரான்னு சொல்லிட்டு பார்த்தா அது ரொம்ப தவறானது. வரட்டும், வந்த ஒருபாடு ஆட்சி நடத்தட்டும். இன்றைக்கி அந்த மக்கள் அவருக்காகன்னு இல்லை, இந்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இன்றைக்கி இருக்கிற திமுக அண்ணா திமுகவை எப்படி அழிப்பது என்ற எண்ணத்தோடு இருந்த மக்கள் அனைவரும் அவர் பக்கத்தில் போயிட்டாங்க. அவர் வந்ததுனால போகல, இவங்க தேடிட்டு இருந்தாங்க, ஒரு ஆள் கிடைச்சது அங்கே போயிருக்காங்க. அதனால் அது மாதிரி இளைஞர்களும் இருக்கிறாங்க இன்றைக்கி இன்னும். அதனால் நிச்சயமாக அடுத்த தேர்தலில் இவங்க என்ன தான் குட்டிக்காரணம் போட்டாலும் இவங்க நிச்சயமாக தோற்று போயிடாங்க. இதுக்கு இன்னும் பெரிய உதாரணம் கூட ஒன்று சொல்கிறேன். 67 காங்கிரஸில் இருந்த மந்திரிகள் அத்தனை பேரும் தோத்தாங்க. தமிழ்நாட்டில் அத்தனை மந்திரி, ஒரு மந்திரி கூட ஜெயிக்கலை. அதனால் அவங்களாம் நாங்கள்லாம் ஜெயிச்சிருவோம், அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் மனதில் உங்களை பற்றி தெளிவாக ஒரு எண்ணம் வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி தான், நீங்கள் ஃப்ராடு தான், உங்களை தகுதி இல்லாதவங்க தான். அப்படி காரணம் ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட போக முடியல. காரணம், எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் கரப்ஷன் இல்லாமல் கிடையாது, ஊழல் இல்லாமல் கிடையாது, லஞ்சம் இல்லாமல் கிடையாது. அப்போ அது தினம் அவங்க அனுபவிக்கிறாங்க. நீங்கள் ஒரு நாளில் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு மாற்றிட முடியுமான்னு சொன்னால், 1000 கொடுக்கறதே இந்த குரங்கு பிடிக்கிறதுக்கு பொறி வைக்கிற மாதிரி கதை தானே தவிர, அது அவங்களுக்கு தெரியும் இது நம்மளை கேவலமாக நினச்சி தான் இந்த 1000 தர்றாங்க, இது தரட்டும், அவங்க நம்மக்கிட்ட கொள்ளடிச்ச பணம் தானே தரட்டும், ஆனால் இவங்களை நம்ம ஒரு கை பார்த்துருவோன்னு தான் மக்கள் இருக்கிறாங்க, இளைஞர்களும் இருக்காங்க. ஓகே, இவ்வளோ நாள் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் பார்த்துருக்கீங்க, எப்படி நடத்திட்டு இருக்காரு, கட்சி எப்படி நடத்துகிறாரு? கட்சி நடத்துகிற அளவுக்குன்னு இப்போ நம்ம அந்த கேள்விக்கு நம்ம இப்போ அவர் மனிதர் 51 வயதானவர். ஒரு சினிமா படம் எடுக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததற்கு சமம். அவ்வளோ ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சந்தித்து வராங்க. ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் அங்கே சந்திக்கிற போது இங்கே வர பிரச்சனையை சந்திக்கிறதுன்றது சாதாரண விஷயந்தான். இப்போ நாம் விட இல்லை, நான் எல்லாத்துலேயும் ஒரு துறையில் நம்ம எஃபிஷியண்ட்டாக வந்தோன்னா அடுத்ததை எடுத்து, இப்போ கலெக்டர் இருக்காங்க, ஐஏஎஸ் படிச்சுட்டு வராங்க, அவனை உடனே ஒரு ரெவென்யூவில் போடுறோம், அப்புறம் இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸில் போடுறோம், அப்புறம் தொழில்துறையில் போடுறோம். அப்போ அவனுக்கு எப்படி எந்த அனுபவத்தை வச்சு அவன் தானே அந்த துறைக்கு ஹெட்டு. ஆனால் துறை இப்போ மாறுது இல்லை, சினிமாவோட அரசியல் கஷ்டம் தானே. அது நான் இதை சொல்கிறது கேளுங்க. ஒரு ஆள் வந்தால் அவன் எல்லா துறையும் ட்ரைனிங் பண்ணிட்டா வர்றான் கலெக்டர், அவன் தான் ஆனால் ஹெட்டாக வர்றான். அந்த சீட்டில் உட்காந்தா அதுக்கு உள்ள சட்டத்திட்டங்கள் முறைகளை அவங்க தெரிஞ்சுக்கிறது சாதாரண சராசரி அறிவு. காமராஜர் 3வது தான் படித்தார், காமராஜரோட சிறந்த முதலமைச்சரே இல்லையே. எம்ஜிஆர் கூட 3வது தான் படித்தார். அவர் இந்த கேள்வியெல்லாம் இது சும்மா நம்ம ஆளுங்கட்சி மற்றவங்க கிளப்பி விடுற பிரச்சனைகளை தவிர இவங்களால் முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறதே தவறு. கருணாநிதி மாத்திரம் எத்தனாவது படித்தார்? 9வது தானே படித்தார். அவர் எப்படி அதுக்கு மேலே ஐஏஎஸ் இருக்கிறவங்க போகிறவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுறாரு? ஸ்டாலின் தான் என்ன பிஏ படித்தாருன்றீங்க, அதுக்கு மேலே படித்தவங்களெல்லாம் நீங்கள் மேய்க்காமல் இருக்கீங்க. அதனால் அந்த சீட்டில் உட்காந்து அதுக்குள்ள தகுதி, அதுக்குள்ள விவரங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். அது சாதாரண ஆளே செய்ய முடியும். அதுக்கு 3வது படித்த காமராஜரே நல்ல இந்தியாவிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கேள்வி கேட்கக்கூடாதுல்ல, வேணும்னு கேட்குறது தானே. நீங்கள் உங்கள் ஆசை
எப்படியோ விஜய் வராமல் இருந்தால் தேவலாம். இப்போ விஜய் வந்து அப்படி யாரு நினைக்கிறா? விஜய்க்கு மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் விஜய் பேரை இந்த பசங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. விஜயை பார்த்து இன்னைக்கு எல்லாரும் பயப்படுறான். யார் சார்? எல்லா கட்சிக்காரங்களும் பயப்படுறாங்க. திமுகவுமா? ஆமாம், திமுக தான் நிறைய பயப்படுறாங்க. ஆளுங்கட்சி இவ்வளவு எம்எல்ஏ வச்சிருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு எதுக்கு சார் தோழமை கட்சி? 5 வருஷம் ஆட்சி பண்ணல, ஒழுங்கா ஆட்சி பண்ணியிருந்தா உனக்கு எதுக்கு கூட்டணி? நீ ஆளுங்கட்சிக்கு கூட்டணி வைக்கிறதே அயோக்கியத்தனமான வேலை. எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி ஒழிக்கிறதுக்கு பண்ணலாம், தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் ஆளுங்கட்சி நீ ப்ரூவ் பண்ணியிருக்கணும்ல, 5 வருஷத்தில் ஆட்சி பண்ணி மக்கள் மனதில் இடம் பெற்றிருந்தால் நீ ஏன் எதுக்காக நீ உனக்கு எதுக்கு கூட்டணி? கூட்டணியை நம்பி நீ ஏன் நிற்கிறது? இதுவே தப்பு. கூட்டணி பண்ணேன்னா அதுக்கு நான் கேட்குறேன், அப்போ கூட்டணியினுடைய ஓட்டெல்லாம் வாங்கி தானே சேர்ந்து தான் நீ வாங்கி வர்ற. ப்ரொபோர்ஷனட் ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்குது, அது அண்ணாவே தெளிவாக பல முறை சொல்லியிருக்காரு. அதாவது விகிதாச்சார உரிமைன்னு ஒன்று கொடுக்குறாரு. அது மாதிரி கொடு, எல்லாருக்கும் கொடு. நீ எந்தெந்த கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்குதோ அதுக்கு தகுந்த எல்லோரும் நிற்போம், எல்லோரும் எல்லா தொகுதியிலையும் நிற்போம். கொடுத்து அவங்கவுங்க ஓட்டு வாங்கினதுக்கு தகுந்த மாதிரி சீட்டை கொடுத்து அவங்கவுங்க ஆட்சி பண்ணுங்கள். ஏன் நீங்கள் தான் பண்ணணும், உங்கள் கட்சி தான் பண்ணணும்னு என்னது? ஜனநாயகம் தானே. எல்லோரும் அந்த சீட்டில் உட்காந்து மக்களுக்காக தான் தொண்டு பண்ணுறோம், எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோமே. அது இதை ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ணா இங்கேயும் பேசுகிறாரு, பார்லிமெண்ட்லேயும் பேசுகிறாரு. இது யாருமே பேசுறதில்லை. இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் மற்றவங்க வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமை தப்பு பண்ணாலும் போனால் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற எஸ் மேன் தான் அவங்கெல்லாம், நோ மேன் கிடையாது. அதில் வந்து இது ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி வலுவாக இருக்கணும். அதை விட இதுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மேல் சபை ஒன்று இருந்தது. அந்த மேல் சபையில் அறிஞர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், இது மாதிரி பல்வேறு துறைகளில் இருக்கிறவங்க அதில் வர்றாங்க. அவங்க வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள். அங்கே நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுற சூழ்நிலைகள் இருந்தது. இன்றைக்கி மேல் சபையை ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சதோடு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த தடவை தான் எழுதலை, ஒவ்வொரு தடவையும் மேல் சபையை திரும்ப கொண்டு வருவோன்றாங்க. கொண்டு வரத்துக்கு என்ன காரணம்? இவங்களே ஒரு கேஸ் போட்டு அது சுப்ரீம் கோர்ட்டில் அப்படியே நிற்குதுன்னா நீ அதை கொண்டு வர என்னன்னு தான் அது என்னென்ன அந்த பேப்பர் அந்த கேஸை கிளறி அது முடிவு எடுத்து மேல் சபை வந்து மேல் சபையில் அறிஞர் மக்கள், படித்தவர்கள், விவரம் புரிந்தவர்கள், நாட்டு நாளில் அக்கறை உள்ளவர்கள் அதில் வரலாம். அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. உன் கட்சிக்கு உனக்கு கூட எடுபடியாக இருக்கிறவங்க வரணும், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க வரணும், உனக்கு எவெல்லாம் உன் காலில் விடுறானோ அவன் வரணும்னு நினச்சிட்டு ஆட்சி பண்ணால் இதுக்கு பெயர் ஆட்சியே இல்லை. ஆட்சி என்ற பெயரில் நடைபெறுகிற ஒரு பெரிய கொள்ளை. இதை தடுத்து நிற்பதுக்கு தான் இந்த இளைஞர்கள்லாம் இன்றைக்கி கிளம்பியிருக்காங்க. அதனுடைய பாதிப்பை உணர்ந்த பெண்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி பெண்களில் வந்து 100க்கு 70-80 பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க. எவ்வளவு இளமை! இதே கனிமொழி போன தேர்தலில் சொல்லிச்சு, வீட்டுக்கு வீடு இளம் விதவைகள் இருக்கிறாங்க இந்த நாட்டில், நாங்கள் வந்ததும் உடனே சாராய கடையெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னால. அன்றைக்கி இளம் விதவைகள் இருந்தால் இன்றைக்கி அதுக்கு பிறகு இந்த 5 வருஷத்தில் இளம் விதவைகள் உருவாகலையா? அவங்களுக்கு என்ன பரிகாரம்? இது சாராய கடையினால இளம் விதவைகள் உருவாகுங்கன்னா அப்போ தாலியாக இருக்கிறாங்க. அது நீயே சொல்கிற, ஆளுங்கட்சியே சொல்கிற. ஆளுங்கட்சியாக இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிற, அன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற கனிமொழி பிரசாரம் பண்ணுச்சு. இப்போ அது எங்கே போச்சு? இப்போல்லாம் யாருக்குமே தாலி அறக்கலையா? அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து மோசடி நடந்தாலும் போனாலும் வந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு நமக்கு எவ்வளோ வருவாய் வருது, அதில் எப்படி கொள்ளையடிக்கிறது அப்படின்றது வராங்களே தவிர எதுவுமே நியாயமாக ஒழுங்காக நடைபெறலை. இன்னும் சொல்ல போனால் ஒரு குடும்பத்தினுடைய பெரிய அளவு தான் நாடு. குடும்பத்தில் நம்ம குழந்தை திருமணம் பண்ணி வரோம், குழந்தை குட்டி பிறக்குது, அதை காப்பாற்றுறோம். அதுக்கு வேண்டிய வெளியில் பள்ளிக்கூடம் மற்ற வசதிகள் பண்ணித்தர வேண்டியது ஒரு நாட்டினுடைய கடமை. இதுதான் அண்ணா சொன்னார், குடும்பத்தினுடைய பெரிய அளவு தான் நாடு. படிச்சுட்டு வரும்போது காலேஜுக்கு போனால் நீ உடனே ப்ரைவேட் செக்டாருக்கு எல்லா காலேஜும் கொடுத்துட்டேன். இப்போ எங்கள் பொண்ணு மெடிக்கல் படித்தது, ஒரு 84-85 வரைக்கும் கூட நினைக்கிறேன் மெடிக்கல் காலேஜ் ஃப்ரீ தான். இப்போ யாராக இருந்தாலும் குறைஞ்சது இன்னும் என்ன நீட்டில் வாங்கிட்டு போனாலும் லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணால் தான், கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணால் தான் நீ படிக்க முடியும்னா அப்புறம் அந்த அளவுக்கு அது எங்கே போச்சு அந்த பணம்? அவன் வாங்குறானே. ஒரு முறை ஜேபிஆரை கேட்டேன். ஜேபிஆர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். அவர் கேட்டேன், என்ன ஜேபிஆர் நீங்கள்லாம் கல்லூரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்ஜினியரிங்க்கு 5 லட்சம் 6 லட்சம் கேட்குறீங்க, அவன் கிராமத்தில் இருக்கிற சொத்தை விற்றுட்டு உங்கள் பிள்ளைங்க எங்கிட்ட சேர்க்குறான், பாதி பேர் படிச்சுட்டு உடனே கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி அடிச்சுட்டு போயிடுறான், பிள்ளை அதை விற்று கொடுத்த பெற்றோர்கள் அனாதைகளாக போயிடுறாங்க, சில பேர் அதை காப்பாற்றுறாங்க, நீ இவ்வளோ பணம் கேட்குறியா, எதுக்கு கேட்குற அப்படின்னு நான் கேட்டேன். அண்ணே என்னப்பாண்ணே, ஒன்றும் இல்லை, இந்த ப்ரைவேட்டுக்கில் எங்களுக்கு கொடுத்ததுக்கே காரணம் ஆளுங்கட்சிக்கு வருஷத்தில் அன்னைக்கு சொன்னது, இன்றைக்கி எத்தனை கோடின்னு எனக்கு தெரியாது, 10 கோடி தரணும், எதிர்கட்சிக்கு 6 கோடி தரணும், பாக்கி அவங்க சில்லற தேவதைகளுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து நான் கொஞ்சம் எடுத்துக்கோறேன் அப்படின்னு. அப்போ இருக்கிற மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டிய துறைகளெல்லாம் நீ தனியாருக்கு கொடுத்துட்டு நீ வந்து இன்றைக்கி அவங்ககிட்ட அந்த வருமானம் வாங்கிட்டு உட்காந்துருந்தா என்ன நியாயம்? அது
அதிமுகவுக்குரிய மூத்த தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் 2 பேரும் வந்து ஒருத்தர் டிவிக்கில ஜாயின் பண்ணிட்டாரு, ஒருத்தர் டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாரு. உங்களுடைய கருத்து என்ன அதுக்கு? சார் அவங்க எங்கே போனால் என்ன சார், அதிமுகவே இல்லை சார். அவங்க எல்லாம் வந்து கொள்ளை கூட்டத்திலேருந்து பிரிஞ்சு அங்கே போனால் அடிக்கலாம், இங்கே போனான்னு போகிறாங்களே தவிர பிராண்டு நேம் பழப்பழக வச்சுக்கிட்டு இருந்தால் அதை போதுமா? 2026 காலம் யாருக்கு சாதகமாக இருக்கும்? இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதே வந்து மக்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த மக்கள் விஜய்க்கு சாதகமாக இருக்காங்க. அதனால விஜய் வருவாருன்னு சொல்றீங்க? விஜய் வந்துட்டாரு, இடம் 2 மாதம் அந்த 3 மாதம் வருவாரு. தான். ஆமாம், நிச்சயமாக அவர் தான் முதலமைச்சர். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் காரணம் வந்து விஜயனுடைய சக்தி மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணியிருக்கிற அழும்பு மக்களை வந்து அந்த அளவுக்கு எரிச்சல் ஊட்டி வச்சுருக்குது. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் அவங்க கேட்க தயாராக இல்லை, அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அவ்வளோதான் உண்மை. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி சார். வணக்கம்.